ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டே 9 நம்ம வீடு. நேத்திக்கு வந்து மண்டே, இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டியூஸ்டே. ஸோ நேத்திக்கு நாங்கள் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல, எதுவுமே செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஸோ நாங்கள் அதனால எதுவுமே எடுக்கல. ஸோ இஃப் தெர் ஆர் சம் டேஸ் லைக் நாங்கள் ஏதாவது பண்ண முடியல, எங்களுக்கும் டைம் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் அதையுமே உங்ககிட்ட அப்படியே தான் காட்டுறோம். ரியல் அண்ட் ராவாக தான் இருக்க போகுது வீடியோஸ் எல்லாமே. எடிட்டட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், என்னென்ன அப்டிகல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுமே ராவாகவே காமிச்சிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நேற்றுக்கு நாங்கள் எதுவுமே எடுக்கலை. அதுக்காக இன்னைக்கு பண்ணினதை வந்து டே 8ல் போடுறோம் அப்படின்னு நாங்கள் போட போகிறது இல்லை. ஸோ டே 8 ஒன்றுமே இருக்காது. டே 9ல் வந்து நாங்கள் இன்னைக்கு தட்டை பண்ண போகிறோம். அண்ட் கைமுறுக்கு சாரி, இது தட்டையும் கைமுறுக்கும் பண்ண போறோம். ஸோ நாங்களுமே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் இன்னைக்கு தட்டை பண்ண போறோம்ட்டு. ஃபைனலி அந்த டே இன்னைக்கு தான். ஸோ இன்னைக்கு வந்து தட்டை பண்ணிட்டு கைமுறுக்கு பண்ண போறோம். அம்மா வந்து நமக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. என்னம்மா இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம தட்டைக்கு என்ன அளவு எடுத்துக்கணும் சொல்லு. தட்டைக்கு ஒரு 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கோலம் போடுற பதத்துக்கு நம்ம வறுத்துக்கணும். இது வந்து ஈர அரிசி மாவை, ஈர அரிசியை நேர உணர்த்துனா உணர்த்தி அதை அரைச்ச மாவு இங்க வர. இது இப்போ வந்து 2 கப் எடுத்திருக்கோம். இது நல்லா வறுத்துக்க போறோம். இது நல்லா வறுத்துக்கணும். இது வந்து கோலம் போடுற பதத்துக்கு வறுத்துக்கணும். நம்ம இப்போ வந்து மாவு இப்படி இருக்கு இல்லையா, ஈர அரிசி மாவு. இப்போ இதை வந்து போட்டிங்கன்னா வராது. இதே கொஞ்சம் வறுபட்டதுன்னா, இப்போ கொஞ்சம் லைட்டாக வறுபட்டுட்டு கொஞ்சம் நம்ம வறுத்துட்டு இப்படி எடுக்கும்போது இழை நல்லா அப்படி வரணும். அட்டைக்கு வந்து மாவு வறுத்து வச்சிட்டோம். அது வந்து கொஞ்சம் ஆறணும், சூடு ஆறணும் நல்லா. சரி, அதுக்குள்ள ஒரு கிளாஸ் மிச்சம் மாவு இருந்தது இந்த கிளாஸ்க்கு. இதில் வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் கைமுறுக்கு பண்ணலாம். ஐஷுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான், அதெல்லாம் எப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுமான்னா, சரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கலாம். நிறைய பண்ணோம்னா நமக்கு டைம் இல்லை. குழந்தை எழுந்துருவா, அவளை பார்த்துக்கணும். இவளுக்கு இப்போ வந்து ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிடும் 12:30க்கு. அதனால கொஞ்சமாக பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கலான்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது. இப்போ வந்து கைமுறுக்கு பண்ண போகிறோம். இது இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உளுத்தம்பொடி போறோம். இதுக்கு வந்து நம்ம உப்பு. இது என்ன ரேஷியோ? இப்போ வந்து 1 டம்ளர் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு உளுத்தம்பொடியா? அப்ப 2 கப் எடுக்கிறோம்னா 3 கிளாஸ் எடுத்தோம்னா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு. 3 கிளாஸ் மாவுக்கு 3 கிளாஸ் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து இது 1 டம்ளர் தான் இருந்தது. 1 டம்ளருக்குமே நான் எடுத்திருக்கிறது வந்து 3/4 டம்ளர் தான். இது நான் இதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ அளவு வந்து ஜெனரலா 3 கப் எடுக்கிறோம்னா அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் மாவு. பெருங்காயம், எள்ளு போட்டுக்க போறோம். எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் தானே எடுத்திருக்கேன், அதனால இவ்வளவுதான் போடுறேன். எள்ளு, உப்பு, பெருங்காயம் இதெல்லாமே நம்ம தேவைக்கேற்றபடி தான். இதை வந்து நம்ம எண்ணெய் போட்டாதான் நல்லா இருக்கும் கைமுறுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அங்கங்க எல்லாமே தள்ளி தள்ளி இருக்கும் இல்லையா, நம்ம வந்து தேங்காய் போல ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி விட்டு பிசைஞ்சோம்னா நமக்கு ஈவனா ஒன்று போல வரும். தண்ணி கொஞ்சமாக விட்டு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறையா விட்டுட்டிங்கன்னா பிசைறதுக்கு நமக்கு வந்து லிக்விட் ஆகிடும் ஃபுல்லுமே. அப்புறம் முறுக்கு நமக்கு பிழியறதுக்கும் ஒழுங்காக வராது. ஸோ தண்ணி மட்டும் நம்ம பார்த்து பார்த்து விடணும். ட்ரை மாவுனா நம்ம எவ்வளோ விட்டாலும் இழுத்துக்கும் மாவு. இது வந்து இழுத்துக்காது, அப்படியே விட்டுடும் தண்ணிய. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நானே கொஞ்சம் விட்டுட்டேன் ஜாஸ்தி. அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு இருந்ததுன்னு போட்டுட்டேன். அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. ஸோ என்ன மாதிரி பிசையணும்னு காட்டு. இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. அப்பதான் கொஞ்சம் ஏழை நல்லா சுத்தம் வரும். தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன கிண்ணத்துலயோ முடியிலயோ விட்டுக்கோங்க. விட்டு அதை தொட்டு தொட்டு நம்ம இந்த முறுக்கு சுத்தினோம்னா நல்லா வாசமா இருக்கும் முறுக்கு.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழைய இப்படி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு 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 சுற்றுனீங்கன்னா நல்லா சுத்த வரும். எனக்கே கொஞ்சம் சுமாராக தான் வரும். ஆனால் நானும் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணதுனால கொஞ்சம் இப்போ வருது. நம்ம சொல்லு ஏதாச்சும். இப்படி ஒரு விரல்ல பிடிச்சுக்கணும் நம்ம, அப்போதான் அது நிற்கும். எங்க அம்மாலாம் ரொம்ப நல்லா சுத்துவா. இந்த ஜெனரேஷன்ல இந்த மாதிரிலாம் வந்து பண்றதுக்கெல்லாம் ஆக்சுவலி ஆளே இல்லை. நம்ம எல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணினாதான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் வந்து கத்துப்பாங்க. இல்லைன்னா கடையில வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வீட்லயே பண்ணி அதுங்களுக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்கலாம். நீ பெருசாயிட்ட ஒரே செகண்ட்ல பண்ண. நீ இப்ப கத்துக்கோ. பாட்டி பண்றதெல்லாம் நல்லா பாரு. அம்மாவும் அங்க போயிட்டு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். நீ நிறைய கத்துக்கோ. ஆக்சுவலி இது அம்மா செய்யும் போது பாக்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அரிசி மாவு, உளுந்து மாவு இதெல்லாமே கொஞ்சம் ரெடியா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா பண்ணலாம். ஆனா இந்த முறுக்கு சுத்துறது தான் இருக்கு அந்த இதுவே. என்னது அடங்கணும்? தம்பட்ட கோதினா தம்பட்ட கோதி அந்த எண்ணெய் தெளிக்கிறது அதுவா? தாசதி இததான் நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி முறுக்கு பண்றதெல்லாம் பாக்குறது இல்ல? முறுக்கு செய்யறத சொல்றேன். முறுக்கு பண்ணினது நானும் தான் பாத்திருக்கேன். பண்ணி சாப்பிட்டுருக்கோமே நிறைய கடையில வாங்கி. முறுக்கு செய்யறத சொல்றேன். நான் எங்க பாட்டி பண்ணது அம்மா பண்ணது பார்த்தது. நீ இப்பதான் பாக்குற பாட்டி பண்றது. நான் பண்ணவே நான் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாதுடா. எனக்கு தெரியாது பண்றதுக்கு. பாத்து பாத்து நாங்க எழுந்துட்டோம். எப்படி அவன்கிட்ட கொடு. அதை இப்படி வச்சு இப்படி ஒரு கையில பிடிச்சிட்டு அப்படியே சுத்தணும். சுத்தணுமா? அப்படி இல்ல, அப்படி முறுக்கு முறுக்கு மாதிரி முறுக்கு முறுக்கி சுத்துவோம்ல, அந்த மாதிரி முறுக்கி 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 சுத்து. நன்னக்கா டேஸ்ட் பண்ணுவாங்க மேடம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கடிக்க முடியாதுன்ட்டு எச்சு பண்ணி 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 ஊறி ஊறி அப்படியே கடிச்சு சாப்பிடுவா. வந்துதாடா லட்சு? ஓகே, நீ பண்ணினதும் ஓகே தான். பண்ண பண்ண வரும் நம்மளுக்கு. அதான் பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும். இந்த டம்ளரால 2 டம்ளர் மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, வறுத்து வச்ச மாவு ஆறி போயிடுச்சோம்னா இதுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் உளுத்த மாவு எடுத்துக்கலாம். காரப்பொடி நான் வந்து கம்மியாக தான் போடுறேன் குழந்தைகளுக்குனால. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஊற வச்ச கடலை பருப்பு எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். உப்பு நான் போடுறது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். தேங்காய் கூட கொஞ்சம் துருவி இதை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு போடலை. கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். அதே மாதிரி தான் முறுக்குக்கு சொன்ன மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தடன்னு தண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப நீர்த்து போயிடும் அப்படியே மாவு. தண்ணி வேணுமா? மாவு பிசைஞ்சுக்கணும். நான் வந்து இலை எடுத்துருக்கேன். அலம்பிட்டு இந்த டிஷ்யூவால் கொஞ்சம் தொடச்சிட்டோம்னா அந்த ஈரமெல்லாம் போயிடும். ஏன்னா ஈரம் இருந்தால் நமக்கு வந்து தட்டை வெடிக்கும் தண்ணியில் போட்டோம்னா. தொடச்சிட்டு கொஞ்சம் இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயும் வச்சுக்கலாம்,
வெங்காயம் வச்சுக்கலாம். கொஞ்சம் உருண்டை பிடிச்சி இப்படி லைனா வச்சுட்டேன்னா தட்டுறதுக்கு வசதியா இருக்கும் நமக்கு. குத்திக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு எண்ணெயில போடும்போது உப்பாம இருக்கும். இது கலர் ஏன் வரலன்னா காரப்பொடி வந்து நான் கொஞ்சமா போட்டுக்கிறதுனால, ஏன்னா குழந்தைகள் சாப்பிடணும்ட்டு கொஞ்சமா போட்டதுனால கலர் வரல. நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி போட்டீங்கன்னா நல்ல கலர். என்னம்மா பண்ணி முடிச்சிட்டியா? செம்ம நல்லா இருக்காடி, செம்ம டேஸ்டா இருக்கு, செம்ம கிறிஸ்பியா இருக்கு. அம்மா எனக்கு ஒண்ணு கூட, கொஞ்சோண்டு கூட. செம்ம சூப்பரா இருக்கு.